Good morning student. இப்போ நம்ம பார்க்க போறது exercise 3.1 உடைய continuation part தான் இப்போ பார்க்க போறோம். இப்போ 6th problem. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6th problem. Solve the equation x cube minus 9x square plus 14x plus 24 equal to 0 if it's given that two of its roots are in the ratio 3:2. So solve the equation. First the given equation solve பண்ண சொல்லிருக்காங்க. solve பண்றதுனா we find the root find பண்றதுனா solve பண்றது. சரிங்களா? அப்ப இந்த given equationக்கு நாம என்ன செய்யணும்னா root find பண்ணனும். அதுக்கு அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா if it is given that two of its roots are in the ratio 3:2. அதாவது அதனுடைய ரெண்டு ரூட்ஸ் எப்படி இருக்குன்னா எந்த ரேஷியோவில் இருக்குன்னா 3:2ங்கிற ரேஷியோவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கிவன் கண்டிஷன்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கிவன் கண்டிஷனை வச்சு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த கிவன் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும்னா ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன செய்யறேன்னா ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷனுக்கான ரூட்ஸை நான் எடுத்து எழுதிக்கிறேன். லெட் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் எக்ஸ் கியூப் மைனஸ் 9x ஸ்கொயர் ப்ளஸ் 14x ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த கிவன் ஈக்குவேஷனோட ரூட் வந்து ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுத்துக்கிட்டேன். லெட் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸோ அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் கியூபோடைய கோஎஃபிஷியண்ட்டை ஏன்னு எடுத்துக்கிட்டேன். இங்கே எக்ஸ் கியூபோடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 1. ஸோ அந்த 1-ஐ ஏ ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் -9. அந்த -9-ஐ பி ஈக்குவல் டு -9. அதே மாதிரி எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் 14. So C equal to 14. Constant term வந்து 24. அப்போ A equal to 1, B equal to -9, C equal to 14, D equal to 24 எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இந்த 3:2 ரெண்டு ரூட்டோடைய ரேஷியோ. இப்போ இந்த ரெண்டு ரூட்டோடைய ரேஷியோ வந்து நாங்கள் என்ன எடுத்துனா ஆல்ஃபா இஸ்டு பீட்டா ஈக்குவல் டு 3:2ன்னு எடுத்துக்கிட்டு அப்போ ஸோ இதிலேருந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு 3Kன்னு எடுத்துக்கிட்டேன். பீட்டா ஈக்குவல் டு 2K. கேவால் காமனாக மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 3K, பீட்டா ஈக்குவல் டு 2Kன்னு எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சமேஷன் 1 ஆல்ஃபா. சமேஷன் 1 ஆல்ஃபானா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு -b/a. இதான் சமேஷன் 1 ஆல்ஃபா. சரிங்களா? இப்போ -b/aனா பியோடைய வேல்யூ நமக்கு தெரியும். b ஈக்குவல் டு -9, ஏவோடைய வேல்யூ 1. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்யணும்னா நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ மைனஸ் ஆஃப் b ஈக்குவல் டு -9, a ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த மைனஸ் என்ன ஆகிடுனா ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 9. ஸோ அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 9. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன எழுதுறேன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 9 சொல்லிட்டு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து விச் இம்ப்ளைஸ் ஸோ இதிலேருந்து இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யறதுனா இப்போ ஆல்ஃபாவுடைய வேல்யூ தெரியும். ஆல்ஃபா வந்து 3K ப்ளஸ் பீட்டாவுடைய வேல்யூ வந்து 2K, காமாவுடைய வேல்யூ தெரியாது. காமா ஈக்குவல் டு 9. ஸோ இதிலேருந்து 3K ப்ளஸ் 2K ஆட் பண்ணால் 5K ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 9. இதிலேருந்து காமா ஈக்குவல் டு 9 - 5Kன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு சமேஷன் 2 ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்கணும். அதாவது ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு C/A. இதுதான் அதனுடைய ஃபார்முலா. ஸோ சியோடைய வேல்யூ தெரியும். சிக்கான வேல்யூ வந்து 14, ஏக்கான வேல்யூ வந்து 1. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்வேன்னா சிக்கு 14ம் ஏக்கு 1ம் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். அப்போ ஈக்குவல் டு 14/1னா 14 தான். சரிங்களா? ஸோ அப்போ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு 14. ஸோ இதிலேருந்து
இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யறேன்னா ஆல்ஃபாவுடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஆல்ஃபா ஈக்குவல் டு 3k சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். பீட்டாக்கான வேல்யூ 2k ப்ளஸ் பீட்டா 2k, காமாக்கான வேல்யூ 9 - 5k ப்ளஸ் 9 - காமாவுடைய வேல்யூ 9 - 5k இன்ட்டு ஆல்ஃபாவுடைய வேல்யூ வந்து 3k ஈக்குவல் டு 14. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யறேன்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 3k இன்ட்டு 2k 6k ஸ்கொயர் ப்ளஸ் 2k இன்ட்டு 9 - 5k, அதாவது இந்த 2k எடுத்துகிட்டு போயிட்டு 9ஓட மல்டிப்ளை பண்ணால் 2k இன்ட்டு 9 18k, அதே மாதிரி மைனஸ் 2k இன்ட்டு 5k மைனஸ் 10k ஸ்கொயர். சரிங்களா? அதை விட்டு நெக்ஸ்ட்டு இந்த 9 - 5k இன்ட்டு 3k எடுத்துகிட்டு போயிட்டு 9ஓட மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 27k எழுதியாச்சா? நெக்ஸ்ட்டு மைனஸ் 5k இன்ட்டு 3kங்கிறது மைனஸ் 15k இன்ட்டு kங்கிறது k ஸ்கொயர் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்கிறேன்னா இப்போ k ஸ்கொயர்லாம் ஆட் பண்ணுறேன். இப்போ இங்கே ஒரு 6k ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் 10k ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் 15k ஸ்கொயர் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன். அப்போ ஆட் பண்ணனா நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 6k ஸ்கொயர் மைனஸ் 10k ஸ்கொயர். இதை ஆட் பண்ணனா இது 6, இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸ் இருக்குது. அப்போ 6k ஸ்கொயர் மைனஸ் 10k ஸ்கொயர்னால் மைனஸ் 4k ஸ்கொயர் இருக்கும். திரும்ப அந்த 4k ஸ்கொயரை இந்த 15k ஸ்கொயரோட ஆட் பண்ணால் மைனஸ் 19k ஸ்கொயர். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கேவை ஆட் பண்ணிட்டேன். 18k ப்ளஸ் 27k ஆட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்குன்னா ப்ளஸ் 45kன்னு கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த 14ங்கிற இந்த கான்ஸ்டண்ட்டாக இந்த சைடு எடுத்துகிட்டு வரேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்தால் ப்ளஸ்ஸுங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸாக மாறிடும். அப்போ நமக்கு ஈக்குவேஷன்ஸ் எப்படி கிடைக்குன்னா மைனஸ் 19k ஸ்கொயர் ப்ளஸ் 45k மைனஸ் 14 ஈக்குவல் டு 0. ஆனால் எப்பயுமே ஈக்குவேஷன்ஸ் வந்து நெகட்டிவில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அப்போ இந்த நெகட்டிவ் வந்து மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றணும். அப்போ சைனை சேஞ்ச் பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்யணும், சைனை சேஞ்ச் பண்ணி எழுதணும். ப்ளஸ்லாம் மைனஸாக எழுதணும், மைனஸ்லாம் ப்ளஸ்ஸாக எழுதணும். அப்போ நமக்கு ஈக்குவேஷன்ஸ் எப்படி வருதுன்னா 19k ஸ்கொயர் மைனஸ் 45k ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம சால்வ் பண்ணணும். எப்பயுமே கான்ஸ்டண்ட்டையும் k ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். இங்கே k ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 19 இன்ட்டு 14 ஈக்குவல் டு 19 இன்ட்டு 14 நமக்கு என்ன வருதுன்னா 266. அதுக்கடுத்து கேவோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதிக்கிறேன். இங்கே கேவோடைய கோஎஃபிஷியன்ட் வந்து மைனஸ் 45, ஸோ மைனஸ் 45 எடுத்து எழுதியாச்சு. இப்போ என்ன செய்யணும், ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும். அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 266 கிடைக்கணும். அந்த அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் மைனஸ் 45 கிடைக்கணும். ஸோ அப்போ அந்த ரெண்டு நம்பர் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா மைனஸ் 38ன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து மைனஸ் 7. இது எப்படி எடுத்துக்கிறேன்னா மைனஸ் 38 மைனஸ் 7 எடுத்து மல்டிப்ளை பண்ணால் 266 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மைனஸ் 45. ஸோ இது எப்படி எடுத்துக்கிறேன்னா மைனஸ் 38k மைனஸ் 7kன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இதை வந்து எதால் டிவைட் பண்ணுறேன்னா 19k ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறேன். ஸோ டிவைடட் பை 19k ஸ்கொயர் பை 19k ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்யறதுனா காமன் ஃபேக்டரில் இப்போ வந்து டிவைட் பண்ணி எழுத போகிறேன், கேன்சல் பண்ணி எழுத போகிறேன். ஸோ 19ஐயும் 13/8 கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குன்னா மைனஸ் 2. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் கேவையும் k ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குன்னா டினாமினேட்டரில் kன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே நியூமரேட்டரில் k ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணால் kன்னு கிடைக்கும். அப்போ ஃபேக்டர் எப்படி வரும்னா டினாமினேட்டரில் k இருக்குது, நியூமரேட்டரில் மைனஸ் 2 இருக்குது. அப்போ ஃபேக்டராக எப்படி எழுதணும்னா k மைனஸ் 2. அதே மாதிரி இங்கே வந்து டினாமினேட்டரில் 19k இருக்குது. அப்போ நியூமரேட்டரில் வந்து மைனஸ் 7 இருக்குது. இப்போ ஃபேக்டராக எப்படி எழுதணும்னா 19k மைனஸ் 7. டினாமினேட்டரில் 19k இருந்துச்சு, நியூமரேட்டரில் மைனஸ் 7. அப்போ 19k மைனஸ் 7 சொல்லிட்டு எடுத்து எழுதணும். அப்போ இந்த ரெண்டு ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து எழுதிக்கணும். அப்போ k மைனஸ் 2 19k
minus 7 equal to 0. இப்போ next stepல என்ன செய்யணும்னா ஒவ்வொரு ஃபேக்டருமே equal to 0 ன்னு எடுத்துக்கணும். அப்போ k minus 2 equal to 0. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 19k minus 7 equal to 0. ஸோ இப்போ k minus 2 equal to 0. அப்போ k equal to இந்த minus 2 இந்த சைடு வந்துச்சுன்னா plus 2, k equal to 2. அதே மாதிரி 19k minus 7 equal to 0 னா 19k equal to 7. அப்போ k equal to 7 by 19. ஸோ ஏற்கனவே ஆல்ஃபா ஈக்குவல் டு 3kன்னு எடுத்துட்டேன்ல. இப்போ கேக்கு ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன்று k ஈக்குவல் டு 2, இன்னொன்று வந்து k ஈக்குவல் டு 7 by 19. இப்போ k ஈக்குவல் டு 3k, k ஈக்குவல் டு 3kனா அப்போ பீட்டா ஈக்குவல் டு 2k, காமா ஈக்குவல் டு 9 minus 5k. ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே k வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ k ஈக்குவல் டு 2ன்னு எடுத்து எல்லா ஆல்ஃபா பீட்டா காமா வேல்யூலாம் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 3kவா, கேக்கு இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 into 2. அதேமாதிரி பீட்டா ஈக்குவல் டு 2 into 2, k ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதுமாதிரி காமா ஈக்குவல் 9 minus 5 into 2. ஸோ இதிலேருந்து 3 2s are 6. அதுக்கடுத்து பீட்டா ஈக்குவல் டு 4. அதுக்கடுத்து காமா ஈக்குவல் டு 9 minus 10 வரும். 9 minus 10னா minus 1. ஸோ அப்போ k ஈக்குவல் டு 2ன்னு ஆன்சர்ஸ் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆல்ஃபாவோடைய வேல்யூ 6, பீட்டா ஈக்குவல் டு 4, காமா ஈக்குவல் டு -1. அதே மாதிரி k ஈக்குவல் டு 7 by 19. ஆல்ஃபா ஈக்குவல் டு 3k, ஆல்ஃபா ஈக்குவல் டு 3kனா 3 into 7 by 19. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 2 into 7 by 9. காமா ஈக்குவல் டு 9 minus 5k, 9 minus 5 by 17 by 7 by 19. ஸோ இதிலேருந்து மல்டிப்ளை பண்ணால் 21 by 19. அதுக்கடுத்து பீட்டா ஈக்குவல் டு 14 by 19. காமா ஈக்குவல் டு 9 minus, that means 5 7s are 35, 35 by 19. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும்னா இந்த 9 19 மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 171, 171 minus 35 by 19 வரும். ஸோ ஈக்குவல் டு இந்த 171லேருந்து மைனஸ் 35 மைனஸ் பண்ணால் 136, 136 by 19 கிடைக்கும். ஸோ அப்போ ஆல்ஃபாவுடைய வேல்யூ வந்து நமக்கு 21 by 19, பீட்டாவுடைய வேல்யூ 14 by 19, காமாவுடைய வேல்யூ 136 by 19. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது 7th ப்ராப்ளம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள். இஃப் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் ax cube plus bx square plus cx plus d equal to 0, value of summation, find the value of summation alpha by beta gamma in terms of the coefficients. So in the problem alpha beta gamma are the roots of the polynomial equation. In the equation oda root nu avangale kuduttaanga. So find the value of summation alpha by beta gamma. So in the summation oda value நம்ம find up பண்ணனும். சரிங்களா? இதான் questions. ஸோ இப்போ இங்கே என்ன எடுத்துட்டுனா ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன், தட் மீன்ஸ் ax cube plus bx square plus cx plus d equal to 0. அதாவது கிவன் கண்டிஷன் என்னவோ அதை எடுத்து எழுதிக்கிட்டேன். ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போ சம்மேஷன் 1 ஆல்ஃபா ஃபைண்ட் அப் பண்ண போகிறேன். ஸோ சம்மேஷன் 1 ஆல்ஃபானா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. அதனுடைய ஆன்சர் -b/a. ஏன்னா இங்கே எல்லாமே ஏபிசி மெத்தடில் தான் இருக்குது. அதனால் வந்து அதனுடைய ஆன்சர் -b/a. இப்போ நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம a ஈக்குவல் டு அந்த நம்பர் எடுத்து எழுதலாம். எல்லாமே இங்கே வந்து ஏபிசியில் இருக்கிறதுனால அது அப்படியே எடுத்துக்க வேண்டியதான் -b/a.
ஜென்ரல் ஃபார்மேட்டில் தான் இருக்குது, அதனால் மைனஸ் பி பை ஏ. ஸோ அப்போ இதிலேருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கால்குலேட் பண்ண போகிறது சமேஷன் 2 ஆல்ஃபா பீட்டா. ஸோ சமேஷன் ஆல்ஃபா பீட்டானா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. ஸோ இதனுடைய ஃபார்முலா சி பை ஏ. ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம என்ன எழுதுகிறோன்னா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு சி பை ஏன்னு எடுத்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு சமேஷன் 3, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா பீட்டா காமா, அதனுடைய ஃபார்முலா மைனஸ் டி பை ஏ, அதாவது ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்கிறோன்னா ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா சமேஷன் ஆல்ஃபா பை பீட்டா காமான்னு எழுதிக்கிட்டேன். இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோமோ அதை இங்கே எழுதியாச்சு, சரிங்களா? ஸோ இப்போ சமேஷன் ஆல்ஃபா பை பீட்டா காமா இது எப்படி எழுதுனா, இந்த சமேஷன்னா எல்லா ரூட்டுமே 3 ரூட்ஸ்னால் 3 ரூட்ஸுமே எடுத்து எழுதணும், கரெக்ஷன், அதாவது 3 ரூட்ஸுமே ஆட் பண்ணி எழுதணும். அப்போ சமேஷன் ஆல்ஃபா பை பீட்டா காமானா ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் அப்படியே எடுத்து எழுதியாச்சு ஆல்ஃபா பை பீட்டா காமா. நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபாக்கு அடுத்து நெக்ஸ்ட் ரூட்டு பீட்டா பை, அதுக்கடுத்து பீட்டாக்கு நெக்ஸ்ட் ரூட்டு, அதாவது பீட்டாக்கு அடுத்தது இங்கே என்ன வரும்னா காமா, காமாக்கு அடுத்து நெக்ஸ்ட் ரூட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா காமான்னு எழுதியாச்சா, ப்ளஸ் அதுக்கடுத்து இங்கே பீட்டாக்கு அடுத்த ரூட்டு காமா பை, அதே மாதிரி ஆல்ஃபாக்கு அடுத்தது பீட்டா, காமாவுக்கு அடுத்தது ஆல்ஃபா. ஸோ அப்போ 3 ரூட்ஸுமே ஆட் பண்ணி தான் எழுதணும். அந்த ஷார்ட் ஃபார்ம் தான் இப்படி கொடுத்துருக்கோம். சம்மேஷன் ஆல்ஃபா பை பீட்டா காமானா அதனுடைய எக்ஸ்பான்ஷன் இதுதான், ஆல்ஃபா பை பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா காமா ப்ளஸ் காமா பை ஆல்ஃபா பீட்டா, இதுதான் அதனுடைய எக்ஸ்பான்ஷன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்ய போகிறோன்னா, இப்போ வந்து எல்சிஎம் எடுக்க போகிறோம். இப்போ டினாமினேட்டரில் எல்சிஎம் வந்து ஆல்ஃபா பீட்டா காமான்னு எல்சிஎம் எடுத்துக்கிட்டேன். இப்போ டினாமினேட்டர் எல்சிஎம் ஆல்ஃபா பீட்டாவாக எழுதும்போது அப்போ நியூமரேட்டர் வந்து என்ன ஆகுனா, இப்போ வந்து இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் இப்போ வந்து ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னா இங்கே பீட்டா காமா தான் இருக்குது, அந்த ஆல்ஃபா இல்லை. அந்த ஆல்ஃபா எடுத்துகிட்டு போயிட்டு நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணோம், அப்போ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர்னு வந்துடும், சரிங்களா? அதுக்கடுத்து செகண்ட் டேர்ம் திரும்ப இங்கே வந்து இது வந்து ஆல்ஃபா பீட்டா காமாவை எழுதும்போது இங்கே வந்து எது இல்லைன்னா பீட்டா இல்லை. அப்போ அந்த பீட்டா எந்த டேர்ம் இல்லையோ அந்த டேர்ம் எடுத்துகிட்டு போயிட்டு நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணணும். அதாவது ஒவ்வொரு டினாமினேட்டரையுமே எப்படி எழுதுனா ஆல்ஃபா பீட்டா காமான்னு எழுதுறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து காமனாக ஆல்ஃபா பீட்டா காமான்னு எழுதிட்டேன்னா அப்போ இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்க டினாமினேட்டர் ஆல்ஃபா பீட்டா காமான்னு எழுதணும். அப்போ இங்கே வந்து எது இல்லைன்னா ஆல்ஃபா இல்லை, அப்போ ஆல்ஃபா பை ஆல்ஃபானா இது ஆல்ஃபா பீட்டா காமாவும் மறுபடியும் ஆல்ஃபா ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே பாருங்கள், செகண்ட் டேர்மில் பாருங்கள், ஆல்ஃபா இது வந்து டினாமினேட்டர் வந்து ஆல்ஃபா பீட்டா காமாவை எழுதுகிறோம். இங்கே ஆல்ஃபா காமா இருக்குது, பீட்டா இல்லை. அப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை பீட்டா, பீட்டா பை பீட்டானா அப்போ என்ன ஆகுனா பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா பீட்டா காமா, அப்போ செகண்ட் டேர்ம் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு வந்துடும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இங்கே வந்து காமா இல்லை, அப்போ காமா பை காமா, அதாவது காமா ஸ்கொயர் பை ஆல்ஃபா பீட்டா காமா, அப்போ வந்து காமா ஸ்கொயர்னு வந்துடும். புரியுதுங்களா? அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ என்ன செய்யறேன்னா ரெண்டு சைடுமே நான் ஸ்கொயர் பண்ணுறேன், ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. ஸோ ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ ஹோல் ஸ்கொயர். இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்கொயர் பண்ண, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்கொயர் பண்ணால் நமக்கு எக்ஸ்பான்ஷன் எப்படி கிடைக்குன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். அதே மாதிரி ஏற்கனவே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு சி பை ஏ. அப்போ இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு எப்படி வரும்னா, நான் எப்படி எழுதுவேன்னா
அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் எழுதிட்டேன். அதுக்கடுத்து 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. இதனுடைய ஆன்சர் வந்து C/A. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். 2 இன்ட்டு C/A சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைட் டேர்ம்ஸ் அப்படியே தான் வரும். ஈக்குவல் டு B²/A² அப்படியே எழுதுகிறேன். ஸோ இதிலேருந்து ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணுறேன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் அப்படியே எழுதிட்டு ப்ளஸ் 2C/A ஈக்குவல் டு B²/A². சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த டேர்ம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே மைனஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு தேவை ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் தான் எனக்கு தேவை. அப்போ இந்த 2C/A வந்து ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா மைனஸாக மாறிடும். இப்போ B²/A² எழுதிட்டு மைனஸ் 2C/Aன்னு எழுதுகிறேன். இதிலிருந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போ என்ன செய்யணும், இப்போ டினாமினேட்டர் LCM எடுக்கிறேன். இப்போ LCM எடுக்கும்போது இங்கே வந்து A² தான் இங்கே வந்து LCM. ஸோ அப்போ A² எழுதிட்டேன். இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில் A² அப்படி டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ வந்து அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. நியூமினேட்டர் அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். B² சொல்லிட்டு எடுத்து எழுதிக்க வேண்டியதான். ஆனால் செகண்ட் டேர்மில் பார்த்தோன்னா இங்கே A மட்டும்தான் இருக்குது. அது இப்போ இந்த A டினாமினேட்டரில் இருக்க A வந்து A² மாற்றணும். அப்போ இன்னொரு ஏவாக மல்டிப்ளை அண்ட் டிவைட்னு போடும்போது நியூமரேட்டர்லேயும் ஒரு A மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டர்லேயும் ஒரு A மல்டிப்ளை பண்ணால் அப்போ 2CA மாறிடும். நியூமரேட்டர் வந்து 2CA அதாவது 2AC. இப்போ B² - 2AC/A². ஸோ அப்போ இதிலேருந்து சம்மேஷன் ஆல்ஃபா பை பீட்டா காமா ஈக்குவல் டு இதனுடைய எக்ஸ்பான்ஷன் என்ன பண்ணா நம்ம என்ன சால்வ் பண்ணி வச்சுருக்கோம்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் பை ஆல்ஃபா பீட்டா காமா. நமக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயரோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். B² - 2AC/A². இப்போ இந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் அதான் எழுத போகிறேன். என்ன செய்ய போகிறேன்னா தட் மீன்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமாவுடைய வேல்யூ வந்து -D/A எழுதிட்டேன். அதுக்கடுத்து இப்போ நியூமரேட்டருடைய ஆன்சர் வந்து மைனஸ் B² - 2AC/A² சொல்லிட்டு எழுதிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னா டினாமினேட்டர் காமனாக இருக்குது. இந்த டினாமினேட்டர் கேன்சல் பண்ணுறேன். A² ஏவையும் கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன அதாவது B² - 2AC/A² அதை அப்படியே எடுத்துட்டேன். இதை வந்து நியூமரேட்டரில் எழுதும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். இன்ட்டு -D/Aங்கிறது நியூமரேட்டர் போகும்போது A/Dன்னு வந்துடும். அப்போ -A/D. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யணும், இந்த A² ஏவையும் கேன்சல் பண்ணுவேன். ஏவையும் A² கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குன்னா A தான் ரிமைண்டர். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஸோ அப்போ இதில் சம்மேஷன் ஆல்ஃபா பை பீட்டா காமா ஈக்குவல் டு 2AC - B²/AD. ஏன்னா இந்த மைனஸ் எப்படின்னா இந்த மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது இது -B², இது ப்ளஸ் 2AC மாறிடும். எப்பவுமே ஃபஸ்ட்டு டேர்ம் தான் பாசிட்டிவ், ஃபஸ்ட்டு டேர்ம் பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ 2AC - B² வந்துடும். இந்த மைனஸ் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது இது ஃபஸ்ட்டு டேர்மோ இது ப்ளஸ்ஸாக மாறிடும், இது மைனஸாக மாறிடும். அப்போ 2AC - B²/AD இதுதான் இதனுடைய ஆன்சர். சம்மேஷன் ஆல்ஃபா பை பீட்டா காமாவுடைய ஆன்சர் வந்து 2AC - B²/AD. நெக்ஸ்ட்டு 8th ப்ராப்ளம். ஸோ இங்கே முதல்ல கொஷின்ஸை பாருங்கள். இஃப் ஆல்ஃபா பீட்டா காமா அண்ட் டெல்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் தி பாலினாமியல் ஈக்குவேஷன் 2x⁴ plus 5x³ - 7x² plus 8 equal to 0, find a quadratic equation with the integer coefficient whose roots are alpha plus beta plus gamma plus delta and alpha beta gamma delta. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா அண்ட் டெல்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் வந்து அவங்க சொல்லிட்டாங்க. சரிங்களா? 2x⁴ plus 5x³ - 7x² plus 8 equal to 0 இதனுடைய ரூட்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் a quadratic equation with the integer coefficient whose roots are.
ஸோ இப்போ வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் கேட்குறாங்க, அதனுடைய ரூட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் என்ன எழுதுறேன்னா, ஆல்ஃபா பீட்டா காமா அண்ட் டெல்டா பி த ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் 2x power 4 plus 5x cube minus 7x square plus 0 எந்த டேர்ம் இல்லையோ கிவன் ஈக்குவேஷன் எக்ஸ் டேர்ம் இல்லாத டேர்ம் 0xன்னு எடுத்துக்கணும். அப்போ 0x plus 8 equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். எப்பவுமே நம்பர்ஸ் ஈக்குவேஷனில் நம்பர்ஸ் இருந்தாலும் அது ஏபிசின்னு எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் பவர் 4 உடைய கோஎஃபிஷியன்ட் 2வை ஏன்னு எடுத்துக்கிறேன், ஏ ஈக்குவல் டு 2. அதேமாதிரி எக்ஸ் கியூபுடைய கோஎஃபிஷியன்ட் 5வை பி ஈக்குவல் டு 5. அதுமாதிரி எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் -7 சி ஈக்குவல் டு -7. எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் 0 வந்து டி ஈக்குவல் டு 0. அதேமாதிரி 8 வந்து கான்ஸ்டன்ட் வந்து ஈன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன கால்குலேட் பண்ண போகிறேன்னா சம்மேஷன் 1. சம்மேஷன் 1னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா. ஸோ அதனுடைய ஃபார்மில் வந்து -b/a. ஸோ -b/aனா அதாவது b-உடைய வேல்யூ 5, a-உடைய வேல்யூ 2, அதாவது -5/2. அப்போ இதிலிருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா ஈக்குவல் டு -5/2. அதுக்கடுத்து சம்மேஷன் 4. சம்மேஷன் 4னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், அதாவது ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா ஈக்குவல் டு -e/a. இதுதான் இதனுடைய ஃபார்முலா. அப்போ ஈவோடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும், e ஈக்குவல் டு 8, a ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் -8/2. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் -4ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இதிலிருந்து alpha beta gamma delta equal to -4. So இப்போ என்ன செய்யணும், to form a quadratic equation whose roots are. ஸோ இந்த ரூட் எப்படி வந்துச்சுன்னா, என்ன கொஷின்ஸில் அவங்க கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் எ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வித் இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட் ஹூஸ் ரூட்ஸ் ஆர். அதனுடைய ரூட்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா. ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா தான் ரூட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கான வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா ஈக்குவல் டு -5/2. ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா ஈக்குவல் டு -4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த ரெண்டும் தான் ரூட்டு. அப்போ டு ஃபார்ம் எ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் -5/2 -4. இப்போ இந்த ரெண்டு ரூட்டுக்கான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இப்போ ஃபார்ம் பண்ண போகிறோம். 2 ரூட் இருந்துச்சுன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். 3 ரூட்ஸ் இருந்துச்சுன்னா கியூபிக் ஈக்குவேஷன், 4 ரூட்ஸ் இருந்துச்சுன்னா பை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அதுவே ஒரு ரூட் இருந்துச்சுன்னா லீனியர் ஈக்குவேஷன். ரூட்டை பொறுத்து தான் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன எழுதுறேன்னா, இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ இப்போ -5/2 -4 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த 2வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -8. அப்போ -5 -8/2 ஆட் பண்ணனா -13/2. அதுக்கடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸை அதாவது -5/2 இன்ட்டு -4 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் இந்த 2ஆல் 4 கேன்சல் பண்ணும்போது 2ன்னு வந்துடும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இப்போ 5 2s are 10. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து 10, சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -13/2. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யறேன்னா, இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்மேட் நமக்கு தெரியும். இதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன். இதுதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம். x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸோடைய ஆன்சர் ஃபைண்ட் அப் பண்ணியாச்சு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸோடைய ஆன்சரும் ஃபைண்ட் அப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்.
அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதுறேன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து மைனஸ் 13/2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 10. அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 13/2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 10. இப்போ நெக்ஸ்ட் இந்த 2 டினாமினேட்டரில் இருக்க 2 கேன்சல் பண்ணுறதுக்கு நியூமரேட்டரில் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ மல்டிப்ளை பண்ணால் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 13x ப்ளஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? 2x ஸ்கொயர் ப்ளஸ் 13x ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. ஸோ இதான் இந்த ப்ராப்ளத்துடைய ஆன்சர். ஸோ இதான் இந்த ப்ராப்ளத்துடைய ஆன்சர். இதான் ரெக்வயர்டு ஈக்குவேஷன், இதுதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். புரியுதுங்களா? ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணோமோ அது நீட்டாக உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதுங்க. அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி பாருங்கள், மிஸ்டேக் இல்லாமல் சால்வ் பண்ணி பாருங்கள். We complete the class.